அப்பா 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 அப்பான்னு கூப்பிடக்கூடிய 2 பிள்ளைங்க இன்னைக்கு இங்கே வந்தது. டைரக்டர் விவரம் சீமான் அவர்களும் அப்பா அப்பா அப்பாவை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்பா அவர் பெரியப்பா, நான் சித்தப்பா, அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தா எங்கள் உறவு முறையில் எங்கள் ஊர் மாப்பிள்ளை ஆர் உதயகுமார் அவர்கள், அவர் சின்ன வயசுல எனக்கு மாலை போட்டேன்னு சொன்னார். நிஜம்தான். அவங்க ஊர்ல எல்லாம் போய் பாடினவங்க. நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசியல் பாடல்களை பாடியவர்கள் நாங்கள். டாக்டரை பற்றி சொல்லணும்னா மனநல சரியில்லாதவர்களை சரி செய்யக்கூடியவர் சொன்னார். எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, சரி பண்ணணும். நிஜமாவே என்னன்னா, தான் பெரிய டைரக்டராக ஆகிட்டு இல்லை வேண்டாம், நீங்கள் டைரக்டர்லாம் ஒன்று சேர்ந்துங்க, நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ உதயகுமார் அவர்கள் என்று நடித்து கொண்டிருக்க. ஏன்னா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர். அவங்களாம் நிறைய வெற்றி படம். ஏன் போய் யூனியனில் உட்காந்துட்டு படம் எடுக்க மாட்டேன்? உங்களுக்கு சிந்தனைலாம் போச்சா என்னாச்சு எனக்கு தெரியல. நிறைய கதைகள் வச்சுருக்கீங்க, நிறைய மியூசிக் வச்சுருக்கீங்க, நிறைய பாட்டு எழுதக்கூடியவங்க, நிறைய அறிவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள். நீங்களும் சரி, ஆர் உதயகுமார் சரி, அது நம்ம செல்வமணியும் சரி, நிறைய வெற்றிகள் படங்கள் கொடுத்தவங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்கிறீங்க, ஏன் படத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு ஒன்று உண்டு. அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்கள் அப்புறம் சொல்லி நல்ல படங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நான் அதிக நேரம் பேச போவதில்லை. ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள என்னை அழைத்ததற்காக அண்ணன் இளையராஜாவுக்கு நன்றி. ஏன்னா அவரே போயிட்டு வந்தா அந்த நிகழ்ச்சிக்கு அவரும் சொன்னார் நேற்று நைட்டு. ஆகையால் அதுக்காக அண்ணனுக்கு நன்றி. அண்ணன் எப்போதும் அப்படிதான், அண்ணன் இல்லைன்னா தம்பி அங்கே நிற்பேன், அதுக்காக தான்.